கதை மூலம் ஆங்கிலம். This is our third story. Let's get started. ஒரு சூடான கோடை காலத்தின் பொழுது 2 பயணிகள் ஒரு சாலையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிகவும் களைப்பாக இருந்தார்கள். எனவே அவர்கள் இருவரும் ஒரு பரந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க முடிவெடுத்தனர். அவர்கள் அந்த மரத்தினுடைய குளிர்ந்த நிழலில் உறங்கின பொழுது அந்த மரத்தினுடைய கிளையை பார்த்தனர். அந்த வகையான மரங்கள் பழங்களை தராது என்று புரிந்து கொண்டனர். எனவே அவர்கள் மரத்தை சபிப்பதற்கு தொடங்கினர். என்ன ஒரு பயனற்ற மரம் இது! வெறும் இலைகளை மட்டும் இது உதிர்க்கிறது. இதை கேட்டுக் கொண்டிருந்த அந்த மரம் கோபத்துடன் பேச தொடங்கியது. எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் நீங்கள்! என் நிழலில் படுத்து கிடக்கிறீர்கள், ஆனால் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். குறை கூறுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். முதலில் இடத்தை காலி செய்யுங்கள் தயவு செய்து என்றது அந்த மரம். Okay, and now we are going to translate this story into English. Let's get started. First பாருங்க, ஒரு சூடான கோடை காலத்தின் பொழுது 2 பயணிகள் ஒரு சாலையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். முதல்ல இது என்ன டென்ஸ்? நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். பாஸ்ட் கண்டினியூஸ் இல்லையா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிறது. ஓகே, நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். நடக்கிறதுக்கான வேர்ப் என்ன? வாக். அப்போ வாக்கிங்னு வரும், பாஸ்ட் கண்டினியூஸ்னால. சோ லைக் வாக்கிங். என்ன வாக்கிங்? வேர் வாக்கிங். ஏன்னா இதுல 2 பயணிகள், 2 டிராவலர்ஸ். ஓகே, 2 டிராவலர்ஸ். ஓகே, ஒரு சூடான கோடை காலத்தின் பொழுது. ஒருக்கு சூடான, ஹாட். கோடை காலத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? சம்மர். இந்த இடத்துல பொழுது, அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் வந்து டியூரிங் போட்டுக்க போறேன். ஓகே, டியூரிங். ஒரு சாலை, அ ரோடு. இந்த இடத்துல வழியாக அப்படிங்கிறதுக்கு அலாங். அப்போ இப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, நடந்து சென்றார்கள், நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். தே, ஏன்னா அவர்கள் அப்படிங்கிறதுனால வேர் வாக்கிங். அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். 2 பயணிகள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். முதல்ல எப்படி வரும் அப்படின்னா, பொழுது, டியூரிங் அ ஹாட் சம்மர். பொழுது ஒரு சூடான கோடை காலம்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டியூரிங் அ ஹாட் சம்மர் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 travelers were walking. 2 பயணிகள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வரும். During a hot summer, 2 travelers were walking. நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் எப்படி நடந்தாங்க, எங்க நடந்தாங்க எல்லாத்தையும் கொண்டு வரும். 2 travelers were walking along a road. ஓகே, புரிஞ்சுதா? ஒரு சூடான கோடை காலத்தின் பொழுது 2 பயணிகள் ஒரு சாலையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், டியூரிங் a hot summer 2 travelers were walking along a road. இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாருங்க, அவர்கள் மிகவும் களைப்பாக இருந்தார்கள். ஏன்னா அது வந்து ஒரு ஹாட் சம்மர் இல்லையா? அப்ப வந்து நம்ம ஹாட் சம்மர் இப்போ ரோட்ல நடந்து போகும்போது நம்ம ரொம்ப டயர்ட் ஆகும்ல, அது மாதிரிதான் அவங்களும் டயர்ட் ஆயிட்டாங்க. சோ அவர்கள் மிகவும் களைப்பாக இருந்தார்கள். முதல்ல அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. இருந்தார்கள் அப்படின்னா இந்த 2 பேரும் இருந்தார்கள். இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அப்போ இருந்தார்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வேர். தே வேர். எப்படி? வெரி, மிகவும், வெரி. சோ களைப்பாக இங்கிலீஷ்ல என்ன? டயர்டு. அப்போ இப்ப எப்படி வரும்? தே வேர். அவர்கள் இருந்தார்கள் மிகவும் களைப்பாக அப்படின்னு வரும். தே வேர் வெரி டயர்டு. சோ சிம்பிள் இல்லையா? இங்கிலீஷ் இஸ் சோ சிம்பிள். தே வேர் வெரி டயர்ட். அவர்கள் மிகவும் களைப்பாக இருந்தார்கள். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. எனவே அவர்கள் இருவரும் ஒரு பரந்த மரத்தின் அடியில்
ஓய்வெடுப்பதற்கு முடிவெடுத்தனர். முடிவெடுத்தனர் அப்படிங்கிறது இது என்ன டென்ஸ்? முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு டிசைட். முடிவெடுக்கிறதுக்கு டிசைட். அப்போ முடிவெடுத்தனர்னு வந்ததுனால இது பாஸ்ட் டென்ஸ், டிசைடட். ஓகே. சோ எனவே அப்படிங்கிறதுக்கு சோ. அவர்கள் இருவரும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள்னா அதே போட்டுறலாம். அவர்கள் இருவரும் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ்ல வேர்டு வந்து both of them. both of them. ஓகே. ஒரு அப்படிங்கிறதுக்கு பரந்த அப்படிங்கிறதுக்கு லார்ஜ். மரத்துக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெரி ஈஸி, ட்ரீ. அடியிலுக்கு மேக்சிமம் உங்களுக்கு தெரியும், அண்டர். ஓய்வெடுப்பதற்கு கு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த குக்கு வந்து டு. ஓய்வுக்கு வந்து ஓய்வெடுக்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ப் என்ன? ரெஸ்ட். ஓகே. ரெஸ்ட்னா ஓய்வு, ஓய்வெடுக்கிறதுக்கும் ரெஸ்ட் தான். ஓகே. இப்ப எப்படி வரும் சென்டென்ஸ் அப்படின்னா, எனவே அவர்கள் இருவரும் முடிவெடுத்தனர்ங்கிறத முதல்ல கொண்டு வரணும். சோ both of them. both of them யாரு? அந்த டூ டிராவலர்ஸ். ஓகேயா? both of them decided, முடிவெடுத்தனர். அப்புறம் தான் எதுக்கு முடிவெடுத்தனர்? decided. எதுக்கு? எதுக்கு? டு ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டோரிஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ both of them decided to rest. எது கீழே அப்படிங்கறது சொல்லணும். டு ரெஸ்ட் அண்டர் a large tree. அண்டர்னா அடியில். அண்டர் அடியில். a large tree. ஓகே. எனவே அவர்கள் இருவரும் முடிவெடுத்தனர். ஓய்வெடுப்பதற்கு அடியில் ஒரு பரந்த மரம்னு வருது இல்லையா? இதான் வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ற, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கத்துக்கோங்க. சோ ஓகே. சோ எனவே அவர்கள் இருவரும் ஒரு பரந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுப்பதற்கு முடிவெடுத்தனர். சோ both of them decided to rest under a large tree. Okay, got it? So next போலாமா? ஓகே. பாருங்க, அவர்கள் அந்த மரத்தினுடைய குளிர்ந்த நிழலில் உறங்கின பொழுது அந்த மரத்தினுடைய கிளையை மேலே பார்த்தனர். இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பார்த்தனர், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த இடத்துல நான் பாக்குறதுக்கு லுக் அப்படிங்கிற வெர்பை யூஸ் பண்றேன். ஓகேயா? சோ லுக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? லுக்ட். மேலேக்கு இங்கிலீஷ்ல என்ன? அப். அந்த மரத்தின் உடைய அப்படிங்கிறதுக்கு நான் ஆஃப் யூஸ் பண்றேன். ஓகேயா? மரம், அந்த மரம், த ட்ரீ. கிளைகளுக்கு இங்கிலீஷ்ல பிரான்ச்சஸ். சோ அவர்களுக்கு இங்கிலீஷ்ல தே. அந்த மரத்தினுடைய சேம் தான், உடையக்கு ஆஃப். மரம், அந்த மரத்துக்கு வந்து த ட்ரீ. இப்போ குளிர்ந்த அப்படிங்கிறதுக்கு கூல். நிழலுக்கு வந்து ஷேடோ. பொழுது அப்படின்னு சென்டென்ஸ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ நான் இதுக்கு வந்து வென் போடுவேன். எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு வென் தான், பொழுது அப்படிங்கிறதுக்கும் வென் தான். உறங்கின அப்படிங்கிறது இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ல தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட். இப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, பொழுத முதல்ல கொண்டு வரும். அதாவது பொழுது அவர்கள் உறங்கின அப்படின்னு கொண்டு வரணும். when they slept. எப்படி வரும்? when they slept. அவர்கள் பொழுது அவர்கள் உறங்கின அப்படிங்கிற மாதிரி தான் வரும். when they slept. எங்க? எதுக்கு? மரத்தினுடைய நிழலில். அதாவது இல் வருது இல்லையா? இல் அதை நம்ம சொல்லாம விட்டுட்டோம் இல்லையா? இன். இன்னா என்ன? இன். So when they slept in the shadow of the tree. In the cool shadow. So when they slept in the cool shadow of the tree. மேல உள்ள சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் அந்த மரத்தினுடைய குளிர்ந்த நிழலில் உறங்கின பொழுதுக்கான டிரான்ஸ்லேஷன் when they slept in the cool shadow of the tree. என்ன பண்ணாங்க?
அந்த மரத்தினுடைய கிளையை இதுல ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கோம்ல, அவர்கள் பார்த்தனர். தே சப்ஜெக்டா அவங்கள கொண்டு வரணும் இல்லையா? சோ தே அவர்கள் பார்த்தனர், அவர்கள் மேலே பார்த்தனர் முதல்ல கொண்டு வரணும். அவர்கள் தே லுக்ட் அப், அவர்கள் பார்த்தனர் மேலேன்னு வரணும். தே லுக்ட் அப், எதை பார்த்தாங்க? தே லுக்ட் அப் த எதை பார்த்தாங்க? branches of the tree. Okay, got it? இதுதான் இதோட டிரான்ஸ்லேஷன். அவர்கள் அந்த மரத்தினுடைய குளிர்ந்த நிழலில் உறங்கின பொழுது அந்த மரத்தினுடைய கிளையை அவர்கள் மேலே பார்த்தனர். When they slept in the cool shadow of the tree, they looked up the branches of the tree. Okay, got it? Next sentence போலாமா? இந்த வகையான மரங்கள் பழங்களை தராது என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். அவர்கள் இந்த புரிந்து கொண்டனர் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதோட வேர்பு, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். அப்ப புரிந்து கொண்டனர் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டூட். ஓகேயா? யார் புரிஞ்சுக்கிட்டாங்க? தே. எதை புரிஞ்சுக்கிட்டாங்க? என்று அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்? தட். ஓகே, சோ இந்த வகையான மரங்கள், this kind of trees, this kind of trees னு அர்த்தம். இந்த வகையான மரங்கள், this kind of trees. பழங்கள், பழங்களை தர, ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ்னு தெரியும், பழங்கள். தராது அப்படிங்கிறது இந்த இடத்துல கிவ் அப்படின்னு நம்ம சொல்ல, கிவ்னா கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நான் என்ன வேர்டு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ப்ரொடியூஸ் அப்படின்னா தர்றது, வழங்குறதுன்னு அர்த்தம். அப்போ தராதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இந்த இடத்துல பழங்கள் அப்படிங்கிறதுனால அது. ஸோ ஃப்ரூட் டஸ் நாட் யூஸ் பண்ண போறேன் நான் இங்கே. தருகிறது இல்லை, தராது. யூஸ்வலா இது பிரசன்ட் டென்ஸ்ல, அதாவது இது வந்து இந்த மரம் கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறத பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து யூனிவர்சல் ட்ரூத், அது உண்மை, அது வந்து எப்பவும் மாறாது அப்படிங்கிறதுனால அது பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் டஸ் நாட் ப்ரொடியூஸ். அப்ப இப்ப எப்படி வரும் அப்படின்னா, அவர்கள் புரிந்து கொண்டனர் என்று அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வரணும். ஓகேயா? தே அண்டர்ஸ்டூட் தட், எதை புரிஞ்சிட்டாங்க அப்புறம் கொண்டு வரணும், அதுதான். தே அண்டர்ஸ்டூட் தட் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ், இந்த வகையான மரங்கள். ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் கொண்டு வந்துட்டுமா? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் என்ன பண்ணாது? டசின் ப்ரொடியூஸ், தராது பழங்களைன்னு அடுத்து கொண்டு வரும். திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் டசின் ப்ரொடியூஸ், வழங்காது, தராது. எதை தராது? ஃப்ரூட்ஸ். இல்லையா? அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓஹோ, இந்த மாதிரி மரம்லாம் வந்து பழம் கொடுக்காது இல்லையா, பழமே கிடையாது அப்படின்னு சொல்லி they understood that this kind of trees does not produce fruit. அந்த கிளைய மேல பாக்குறாங்க, படுத்து தூங்கும் போது நல்லா இருந்துச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அப்படி மேல பாக்குறாங்க, பார்க்கும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, இந்த வகையான மரங்கள் பழங்களை தராது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேயா? ஸோ ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் லைன்? ஓகே, காட் இட்? அடுத்து சும்மா இருக்க முடியாம என்ன பண்ண ஆரம்பிச்சிடாங்க, எனவே அவர்கள் அந்த மரத்தை சபிப்பதற்கு தொடங்கினர். அப்ப இந்த தொடங்கினர் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? தொடங்குதல் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட் பிரசன்ட் டென்ஸ், தொடங்கினர் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டட், தொடங்கினர். ஓகே, எனவே, சோ யாரு? அவர்கள், தே. ஓகே, சபிப்பதற்கு கு கு டு, சபிக்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன? கர்ஸ். கர்ஸ். ஓகே, சபிப்பதற்கு கர்ஸ். அந்த மரம், த ட்ரீ. சும்மா இல்லாம அவங்களால சும்மா இருக்க முடியாம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க? திட்ட ஆரம்பிச்சிடறாங்க, சபிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ அவர்கள் தொடங்கினார்கள்னு முதல்ல வரும். சோ தே ஸ்டார்டட். அடுத்துதான் எதுக்கு தொடங்கினார்கள் அப்படிங்கறத கொண்டு வரணும். தே ஸ்டார்டட் டு கர்ஸ். குனா டுனா கு, ஸ்டார்டட் டு கர்ஸ். ஓகே, கர்ஸ் எது? த ட்ரீ. அந்த மரத்தை உடனே திட்டுறது, சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
So they started to curse the tree. எனவே அவர்கள் அந்த மரத்தை சபிப்பதற்கு தொடங்கினர். So they started to curse the tree. Okay, shall we move to the next sentence? என்ன ஒரு பயனற்ற மரம் இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க. என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ்வலா வாட் சொல்லுவோமா? ஒரு பயனற்ற மரம், யூஸ்லெஸ் ட்ரீ. இது அப்படின்னா திஸ். இப்போ இதை எப்படி சென்டென்ஸா கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் இது. வாட் அ நான்சென்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி கொண்டு வரோம்னா என்ன அப்படிங்கிறத கொண்டா வாட் அ யூஸ்லெஸ் ட்ரீ திஸ் அப்படின்னு போட்டுட்டு முடிச்சிடக்கூடாது, இஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். என்ன ஒரு பயனற்ற மரம் இது, வாட் அ யூஸ்லெஸ் ட்ரீ திஸ் இஸ் அப்படின்னு சொல்லணும். வாட் அ யூஸ்லெஸ் ட்ரீ திஸ் இஸ். ஓகே, காட் இட். என்ன ஒரு பயனற்ற மரம் இது அப்படின்னு சொல்லி அவங்க சபிக்கிறாங்க, அது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓகே, காட் இட். shall we move to the next sentence? வெறும் இலைகளை மட்டும் இது உதிர்க்கிறது. வெறும் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன தெரியுமா? ஜஸ்ட். ஓகேயா, இதுனா இட். இந்த இடத்துல உதிர்க்கிறது அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது இல்லையா? கிறது அப்படின்னு வந்திருக்கு. அப்போ டிராப்ஸ், இட் டிராப்ஸ். ஓகேயா, டிராப்னா கீழே போடுறது, உதிர்க்கிறது எல்லாத்துக்கும் இட் டிராப்ஸ். ஏதோ ஒரு மட்டும் அப்படின்னா ஒன்லி, இலைகளை அப்படின்னா லீவ்ஸ். அப்ப இப்ப எப்படி வரும்? ஜஸ்ட் இட் டிராப்ஸ், வெறும் இது உதிக்கிறது அப்படிங்கறத முதல்ல கொண்டு வாங்க. ஜஸ்ட் இட் டிராப்ஸ், மட்டும் அடுத்து ஒன்லி லீவ்ஸ். ஓகே, காட் இட். வெறும் இலைகளை மட்டும் இது உதிர்க்கிறது, அதுக்கான டிரான்ஸ்லேஷன் என்ன? ஜஸ்ட் இட் டிராப்ஸ் ஒன்லி லீவ்ஸ். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மூவ் ஆகலாமா? ஓகே ஓகே. இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மரம் கோபத்துடன் பேசுவதற்கு தொடங்கியது. சோ இதை கேட்டுக்கொண்டிருந்த அப்படிங்கிறதுக்கான மொத்தமான இங்கிலீஷ் வேர்ட் ஆன் ஹியரிங். ஹலோ, ஓகே, ஆன் ஹியரிங் திஸ். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மரம், அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் த ட்ரீ. ஓகே, பேசுவதற்கு தொடங்கியது. தொடங்கியதுங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா? நமக்கு ஏற்கனவே தொடங்கி தெரியும். தொடங்கியதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் ஸ்டார்டட். எதுக்கு? டு, பேசுவதற்கு. என்னதுக்கு? ஸ்டார்டட் டு டாக் அப்படின்னு நான் போடுறேன். பேசுவதற்கு தொடங்கியது. உடன், கோபத்துடன். உடன் அப்படிங்கிறது வித். கோபத்துக்கு இங்கிலீஷ்ல ஆங்கர். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆன் ஹியரிங் திஸ், த ட்ரீ ஆன் ஹியரிங் திஸ். இதை கேட்டுட்டே இருந்துட்டு த ட்ரீ தொடங்கியது. ஸ்டார்டட், எதுக்கு தொடங்கியது? டு டாக். ஸ்டார்டட் டு டாக். ஓகே, எப்படி பேசுறது தொடங்கியது? வித் ஆங்கர், கோபத்தோட பேச தொடங்கியது. On hearing this, the tree started to talk with anger. கோபத்தோட அவங்க கிட்ட பேச தொடங்கிச்சு. அவங்க ரெண்டு பேரும் கண்ட மணிக்கு பேசிட்டு இருக்காங்க, திட்டுறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இந்த மரத்தால சும்மா இருக்க முடியுமா? உடனே அந்த மரம் என்ன பண்ணுச்சு? கோபத்தோட பேச ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் நீங்கள். அந்த ட்ரீ சொல்லுது அந்த மனுஷங்களை பார்த்து. இந்த இடத்துல எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஹவு மச் அப்படின்னு போட்டுறாதீங்க. எப்படின்னு வர அந்த ஹவு தான் நம்ம இதுல போடணும். அது எதுக்கு எப்படி போடணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல இப்படிதான். எவ்வளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹவு தான் யூஸ் பண்ணணும். நன்றி கெட்டவர்கள், அன்கிரேட்ஃபுல். ஓகே, நீங்கள்னா யூ நமக்கு தெரியும். சோ இப்போ எப்படி அப்படியே போடணும் அப்படின்னா எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் நீங்கள் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் சென்டென்ஸ் ஹவு அன்கிரேட்ஃபுல். யூ அப்படின்னு போட்டக்கூடாது, யூ ஆர்னு போடணும்.
சரியா? எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் நீங்கள். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ் இதெல்லாம். ஓகேயா? எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் நீங்கள். ஹவு அன்கிரேட்ஃபுல் யூ ஆர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட். ஓகே, என் நிழலில் படுத்து கிடக்கிறீர்கள். நீங்கள்னு வரும் இதுல. சரியா? என் நிழலில் நீங்கள் படுத்து கிடக்கிறீர்கள் நம்ம ஆட் பண்ணும். ஓகேயா? ஓகே, ஆனால் என்னை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்களும் ஆட் பண்ணணும். ஓகே, காட் இட்? சோ என் நிழலில், இல் அப்படிங்கிறதுக்கு இன். சோ நிழலுக்கு வந்து ஷேடோ, என்க்கு வந்து மை. சோ படுத்து கிடக்கிறதுக்கான இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுது. அது என் நிழலே படுத்துக்கிட்டு என்னையவே இன்சல்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி. சோ ஓகே, அண்ட் படுத்து கிடக்கிறீர்களுக்கான இங்கிலீஷ் வேர்ட் வந்து லே. வெறும் லே தான். ஓகே, ஸ்லீப்லாம் வர வேணாம். லே அப்படின்னா படுத்து கிடத்தல். ஸோ ஆனால் அப்படிங்கிறதுக்கு பட். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. என்னை. ஸோ இந்த இடத்துல நீங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. யூ, நீங்கள். என்னைனா மீ. அவமானப்படுத்துகிறீர்கள். ஓகே, அவமானப்படுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல இன்சல்ட். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, அதனால இன்சல்ட். ஆனா ஏன் நிழல்ல படுத்து கிடக்கிறீங்க, இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா நீங்கள் அப்படிங்கிறதுக்கு இது, இந்த நீங்களுக்கு வந்து யூ. ஓகே, நீங்கள் படுத்து கிடக்கிறீர்கள் முதல்ல கொண்டு வாங்க. யூ லே. நீங்கள் படுத்து கிடக்கிறீர்கள். இன் மை ஷேடோ, என் நிழல். இன் மை ஷேடோ. ஓகே, நீங்கள் படுத்து கிடக்கிறீர்கள் என் நிழலில். ஓகே, யூ லே இன் மை ஷேடோ பட். ஆனால் யூ இன்சல்ட் மீ. ஆனா பாருங்க, என்னையே என் நிழல்ல படுத்துக்கிட்டு என்னையவே இன்சல்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. யூ லே இன் மை ஷேடோ பட் யூ இன்சல்ட் மீ அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். குறை கூறுவதை நிறுத்துங்கள். நிறுத்துங்கள் அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் ஸ்டாப். ஓகே, குறை கூறுவதை நிறுத்துங்கள் அப்படிங்கிறது கம்ப்ளைனிங். கம்ப்ளைனிங். அப்போ முதல்ல நிறுத்துங்கள் குறை கூறுவதை தான் வரணும் இங்கிலீஷ்ல. ஸ்டாப் கம்ப்ளைனிங். ஓகே, காட் இட்? ஸ்டாப் கம்ப்ளைனிங். குறை கூறுறதை நிறுத்துங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதற்காக நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நீங்கள் இருக்க வேண்டும் முதல்ல வரணும். ஓகே, யூ. வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஷுட். இருக்கிறதுக்கு பி. நன்றி உணர்வு கிரேட்ஃபுல். ஓகே, என்பதற்காக அப்படிங்கிறதுக்கு ஃபார் போட்டுக்கலாம் மொத்தமா. ஓகே, உங்களிடம் யூ. என்ன வாட். இருக்கிறது ஹாவ். ஸோ இப்போ எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னு பாருங்க. யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு கொண்டு வரணும். நீங்கள் வேண்டும் இருக்க யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் ஓகே வாட் யூ ஹாவ். என்ன உங்களிடம் இருக்கிறது, அதாவது வாட் யூ ஹாவ். உங்களோட என்ன இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நன்றி உணர்வோட இருக்க பாருங்க அப்படின்னு அந்த ட்ரீ வந்து அட்வைஸ் பண்ணுது. உங்களிடம் என்ன இருக்கிறது அதுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்க வேண்டும். நன்றி உணர்வோட இருக்க வேண்டும். சும்மா குறை சொல்லிட்டு அலையாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீ சொல்லுது. யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹாவ். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முதலில் தயவுசெய்து இடத்தை காலி செய்யுங்கள் என்றது அந்த மரம். தயவுசெய்து போறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அந்த மரம் வந்து சொன்னது, அதாவது என்றது அப்படிங்கிறதுக்கு செட் த ட்ரீ, அந்த மரம். ஓகே, முதலில் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட். தயவுசெய்துங்கிறது உங்களுக்கு தெரியும், ப்ளீஸ். இடத்தை பிளேஸ். காலி செய்யுங்கள் அப்படின்னா வெக்கேட் பண்ணு. அப்போ அந்த ட்ரீ. ஸோ இப்போ எப்படி வரும்னா அந்த மரம் என்றது அப்படிங்கிறது வரணும். த ட்ரீ செட்
அந்த ட்ரீ என்ன சொன்னுச்சு? ஓகே, தயவு செய்து இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. ப்ளீஸ் vacate the place first. அவ்வளவுதான். ட்ரீ என்ன பண்ணுச்சு? the tree said please vacate the place first. முதல்ல தயவு செய்து இடத்த காலி பண்றீங்களா அப்படின்னுச்சு அந்த மரம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதான் நம்ம ட்ரீயே சொல்லிருச்சு. ஓகே, முதல்ல குறை கூறுறதை நிறுத்துங்க, அப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பிளெஸிங்கா ஃபீல் பண்ணுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிச்சு அந்த ட்ரீ. அதான் இந்த ஸ்டோரியோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி, பாட்டம் லைன் எல்லாமே. Now the whole story for you all. During a hot summer, two travelers were walking along a road. They were very tired, so both of them decided to rest under a large tree. When they slept under the cool shadow of tree, they looked up the branches of the tree. They understood that this kind of tree does not produce fruits, so they started to curse the tree. What a useless tree this is! It just drops only leaves. On hearing this, the tree started to speak or talk with anger. How ungrateful you are! You lay in my shadow, but you insult me. Stop complaining. You should be grateful for what you have. Please vacate the place first, said the tree. Okay, thank you. Have a nice day.